இப்போ என்னுடைய விஸ்டம் வந்து என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நாலேஜாக நான் இம்பார்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய விஸ்டம் அவங்களா தான் கெயின் பண்ணிக்கணும். நாம் எவ்வளோ கம்பேஷனேட்டாக இருக்கணும், நாம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், மற்றவங்கள்ட்ட எவ்வளவு மரியாதையாக இருக்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கூலில் மாரல் சயின்ஸ்னு தனியாக ஒரு பீரியட் வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன் தோஸ் டேஸ் வாட் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டாட் இஸ் த எல்டர்ஸ் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் ஆர் ஆல்சோ மிஸ்ஸிங் தட். எல்டர்ஸும் வந்து இந்த யங்ஸ்டர்ஸோடைய கம்பெனியோ அந்த சந்தோஷத்தையும் மிஸ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ஷுட் லேர்ன் ஹவு டு கேர் ஃபார் த எல்டர்ஸ். Elders also should be given the opportunity to interact and live and be happy with youngsters. அந்த காலத்தில் நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா தெரியும், பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு போவோம். ஸோ திஸ் பிகம்ஸ் அ ஃபேவரட் பாட்டி வீடு தாத்தா வீடு. ஸோ அந்த சந்தோஷத்தை அங்கே கொடுக்குறோம். நம்ம காலையில் அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு 2-3 டாக்டரை போய் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மாத்திரையை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டாக்டரை பார்க்கறதுனால இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுனால இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரையினால இல்லை, காலையிலேருந்து நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்க இல்லையா, ஒரு நாள் முழுக்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா, அதனாலே அவங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடும். போர் அடிக்கும். அட்லீஸ்ட் சின்ன பசங்கள்லாம் வந்து தனியாக இருந்து பழகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 7-8 பேருக்கு சமைச்சு இந்த ஒருத்தருக்கு சமைக்கிறது 2 பேருக்கு சமைக்கிறத விட இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுற கொடுமை இருக்குது தெரியுமா? அந்த மாதிரியான கொடுமை உலகத்திலே கிடையாது. எல்லா ரைடர்ஸையும் எடுத்து விட்டுட்டு பேர் மினிமம் இன்சூரன்ஸ் மனசு திருப்திக்கோசரம் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டா என்ன சும்மா நம்மளுக்கு என்ன ஆக போகுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிளைம்னு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியை போட்டு திட்டிகிட்டு இருப்போம். எனக்கு வந்து இந்த பெட்டுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கான், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கல, எனக்கு ப்ரீ அட்மிஷனுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்கள் அக்ரிமெண்ட் ப்ரீமியம் எடுக்கும் பொழுது அதுக்கு தான் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நான் பேசும்போது எல்லாரையும் சொல்லுவேன், ஓப்பனாகவே சொல்லிடுவேன். 4 விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் 4 இருக்குது. 1 ஃபால், 2வது ஹார்ட் அட்டாக், 3வது ஸ்ட்ரோக், 4வது ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியா இஸ் லோ சுகர். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அண்ட் நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம் ரொம்ப இன்னவிட்டபிளான ஒரு விஷயம், எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் நான் ரொம்ப ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ். அண்ட் ரொம்ப அன்டாப்ட் ஒரு செக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இப்போ அது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கூட. நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அபவுட் சீனியர் கேர் லிவிங். அண்ட் வி ஹேவ் மிஸ்டர் அஸ்வின் குமார் வித் us. வணக்கம் சார், ஹவ் யூ? கடவுள் அருள்ல நல்லா இருக்கு. சூப்பர். அண்ட் ரியலி அ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். அண்ட் ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டட் டு நோ ஹவ் யூ காட் இன் டு திஸ் அண்ட் என்ன இன்ஸ்பயர் ஆனிச்சா, நிறைய பேசுவோம் அதை பற்றி. அண்ட் சீனியர் கேர் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆன் அன் எமோஷனல் ஒரு டாபிக் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. கண்டிஷனிங்கில் இப்படி தான் இருக்கணும், ஃபினான்ஷியலாக காசு கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்சதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நிறைய பேர் அதை வந்து மிஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு அப்பா அம்மாவோட சீனியர் ஏஜிங் பற்றி ஏதாவது நாலேஜ் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்கள் வந்து ஜென்சியை விடுங்க, ஜென்சிக்கு முந்தின அதாவது மில்லினியல்ஸ் எடுத்தாலே கூட இப்போ எங்களுடைய ஜெனரேஷனுக்கு இருந்த அந்த ஒரு ஃபார்ச்சூன் அவங்களுக்கு கிடையாது. இப்போ எங்கள் ஜெனரேஷனில் வந்து நாங்கள் தாத்தா பாட்டிகளோட வளர்ந்தோம். இன்றைக்கி இந்த மில்லினியல்ஸே எத்தனை பேர் தாத்தா பாட்டிகளோட வளர்ந்தாங்கன்றது தெரியாது. ஜென்சிக்கு கேட்க வேண்டாம், ஆல்ஃபால முடிஞ்சு. ஓகே, ஸோ இதனால் என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு கூட்டு குடும்பத்தினால வீட்டில் ஒரு எல்டர்லி அவங்களுடைய விஸ்டம், உலகத்தில் there is something known as wisdom, there is something known as knowledge. Okay, knowledge can never be a substitute for wisdom, an alternative for wisdom. இப்போ என்னுடைய விஸ்டம் வந்து என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நாலேஜாக நான் இம்பார்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய விஸ்டம் அவங்களா தான் கெயின் பண்ணிக்கணும். ஸோ அதை விஸ்டம் இம்பார்ட் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே யாருமே இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லை, கேரக்டர் பில்டிங் இதுலேருந்து ஆரம்பிச்சு நம்மெல்லாம் சின்ன குழந்தைகளில் வந்து தாத்தா பாட்டியோட வளரும் பொழுது கதைகள் கேட்டு வளர்ந்துருக்கோம். அதை இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கதைகள்லாம் எதுக்குனாக்கா இட் பில்ட்ஸ் யுவர் கரியர், இட் பில்ட்ஸ் யுவர் கேரக்டர். ஓகே, இட் பில்ட்ஸ் யூ ஆஸ் அ பர்சன்.
நாம் எவ்வளோ கம்பேஷனேட்டாக இருக்கணும், நாம் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், மற்றவங்கள்ட்ட எவ்வளவு மரியாதையாக இருக்கணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கூலில் மாரல் சயின்ஸ்னு தனியாக ஒரு பீரியட் வச்சு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே இருந்தது. ஆமாம், கரெக்ட். நம்மளுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருந்ததுமா. நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மாலர் திங்ஸ் இன் லைஃப் இன் தோஸ் டேஸ் வாட் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டாட் இஸ். Traditionally what we used to, I always give this example of we used to play, நீங்கள் snakes and ladders விளையாடிருக்கீங்களா? Okay. Have you played the Indian version of snakes and ladders? வரைஞ்சு விளையாடுவோமா? இல்ல, நீங்க வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி கடையெல்லாம் விற்கும் பரமபதம். Yes, I have. Yes. பார்த்திருக்கீங்க இல்லையா? இது அடுத்து I would encourage anybody to go and get that print out and see. That's beauty. Okay, that's beauty. You know, I'll tell you why. அந்த பரமபதத்துல நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நம்ம ஆர்டினரி ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் கேம்ல அது கிடையாது. வெறும் 1 2 3 தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் அந்த பரமபதம்ல ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அண்டு ஒவ்வொரு பாக்ஸில் இப்போ ஏணி இருக்கிற இடத்துல ஏணியில் ஏறணும் அப்படின்னு போடுற இடத்துல வந்து அங்கே ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருக்கும். அதாவது ஒரு நீங்கள் எங்கேயா கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, கிஃப்ட்னு போட்டிருக்கோம், இல்லை தானம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கேயாவது வந்து நம்ம வந்து இந்த ஸ்னேக் இருக்கிற இடம் கீழே இறங்குறோம் இல்லையா, அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னு போட்டிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட், இந்த மாதிரியான சமஸ்ய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவே அன்னைக்கு they were teaching a lot of things. What is good, what is right. They used to build character. They used to build leadership. சின்ன குழந்தையிலேருந்து இந்த குழந்தை எல்லாருக்கும் லீடர்ஷிப் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தனித்தனி அன்னைக்கு தெரப்பி என்னமா தேவைப்பட்டது குழந்தைகளுக்கு, இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரப்பி தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ அன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு முடியலன்னா மூஞ்சியை முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. So this is what initially first the youngsters are missing. Now how do you இதனுடைய அடுத்த சைடு, அதாவது கொராலரி என்ன அப்படின்னாக்கா, the count என்னன்னாக்கா, the elders of this generation are also missing that. இவங்க எந்த அளவுக்கு எல்டர்ஸுடைய அந்த ப்ரொடெக்ஷனையும் அந்த விஸ்டமையும் மிஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு எல்டர்ஸும் வந்து இந்த யங்ஸ்டர்ஸோடைய கம்பெனியோ அந்த சந்தோஷத்தையும் மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த இன்டராக்ஷனே இன்னைக்கு இல்லாமல் போயிடுது. ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ஷுட் லேர்ன் ஹவு டு கேர் ஃபார் த எல்டர்ஸ். Elders also should be given the opportunity to interact and live and be happy with youngsters. Now you can ask me, senior care இதுக்கு ஒரு ஆக்சிமோரானா போயிடுதே, ஒரு 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 பேரடாக்ஸா இருக்கே, பேரடாக்சிக்கலா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சீனியர் கேர்னா ஐசோலேட். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், there is a very fine line between privacy and isolation. பெரியவங்களுக்கு வந்து பிரைவசி தேவை, அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் தேவை. அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க மூவ் பண்ணுறதுக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளோட அவங்க குழந்தைகள் அவங்க பேரப்பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ, அவங்களுக்கு லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரு குரூப் கோஹெஷன் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதை உருவாக்கிட்டு அந்த ப்ரைவேசியை தாண்டி இட் ஷுட் பி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிங்கிறது எப்படின்னாக்க, ஒரு அந்த காலத்தில் நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்களா தெரியும், பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு போவோம். ஸோ திஸ் பிகம்ஸ் அ ஃபேவரட் பாட்டி வீடு தாத்தா வீடு. ஸோ அந்த சந்தோஷத்தை அங்கே கொடுக்குறோம் நம்ம. இது இந்த இன்டராக்ஷன் இருக்கு இல்லையா, பிட்வீன் யங்ஸ்டர்ஸ், பிட்வீன் பீப்புள் ஹூ ஆர் 20 and 30, அவங்க என்ன கற்றுக்கலாம் எல்டர்ஸ்லேருந்து அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். அவங்க எல்டர்ஸுக்கு என்ன இம்பார்ட் பண்ணலாம். எப்போதுமே வந்து இட் இஸ் லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் ஆன் போத் த சைட்ஸ், கிவிங் இஸ் ஆல்வேஸ் ஆன் த போத் த சைட்ஸ். அவங்க என்ன இம்பார்ட் பண்ணலாம், இவங்க நாலேஜையோ விஸ்டமையோ பெரியவங்களுக்கு இம்பார்ட் பண்ண முடியாது. பட் வாட் தே கிவ், தே கேன் கிஃப்ட் abundantly டு த எல்டர்ஸ் இஸ் லவ், அஃபெக்ஷன் அண்ட் கேர். ஸோ இதுதான் வந்து த என்டையர் கான்செப்ட். இவங்க மிஸ் பண்றதும் சரி, இவங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகிறதும் சரி. Since you spoke about love, affection, care, நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ ப்ராப்ளி ஐம் மில்லேனியல், நிறைய லவ் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த லவ்வை வந்து நம்ம கண்டிஷன்டாவே காமிப்போம் இல்லையா, இப்படிதான் இதுதான் லவ் அப்படின்றது நம்ம கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதுவுமே சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா பார்த்ததுல. இப்போ நம்ம நினைப்போம், இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு குக்கு வச்சு அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னா கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. நம்மளுக்கு வந்து லவ்வில் பண்ணுறோம், பட் அவங்களுக்கு அது பிடிக்குமா
அப்படிங்கிறதா கிடையாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல லேக் ஆகுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அப்சல்யூட்லி. நீங்க வந்து யூ ஹிட் த நெயில் வெரி ஹார்ட். எஸ்பெஷலி காரணம் என்னன்னா, நாம அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறோமே தவிர அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்க்கல. வி ரிக்வயர் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த டிஸ்டிங்ஷன் இன் வேர்டு இருக்கு. வி லுக் அட் வாட் தே நீட் பட் நாட் வாட் தே வாண்ட். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து டைம். என்ன டைம் கொடுக்குறோம்? இப்போ நாம அம்மா அப்பாவோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மாவோ அப்பாவோ தனியா இருக்காங்க, அவங்க தனியா இருக்காங்கன்னா நம்ம என்ன டைம் கொடுக்குறோம் அவங்களோட பேசுறதுக்கு ஃபோன்ல? நம்மளுடைய ஆவரேஜ் லெங்த் ஆஃப் டியூரேஷன் ஆஃப் அவர் ஃபோன் கால் வித் அவர் மதர் ஆர் ஃபாதர் பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். மேட்ரை மாத்திரம் பேசிட்டு வச்சிடும். ஆனா நம்ம அம்மாக்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க, எனக்கே எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. என்னை பார்த்து கேட்குற கேள்வி அது. அவங்களுக்கு ஏதோ நம்ம பட்னிலேயே இருக்கிற மாதிரி அந்த லவ் அண்ட் கேரை மாற்றவே முடியாது. நீங்க வந்து 90 வயசு அவங்களுக்கு ஆனாலும் நமக்கு 60-65 வயசு ஆனாலும் கேட்பாங்க, சாப்பிட்டீங்க, பட்னி இருக்கா. ஏன்னா தட் இஸ் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வாட் தே ஷோ. நாம எந்த அளவுக்கு அதை ரெசிப்ரோகேட் பண்றோம். கேருங்கிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல தான் ஆரம்பிக்குது. கேருங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாம கேர் பண்ணோம்னா அது நர்சிங்னு பேர். ஓகே, வெறும் நர்சிங் ஆயிடும். நம்ம பே பண்ணி நம்ம ஒரு கேர் டேக்கரையோ இல்லை நர்ஸையோ வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தேவையானது அட்டென்ஷன். ஓகே, நிறைய வாட்டி நானே வந்து சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து பீப்புள் டாக் டு மீ, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாராவது ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நிறைய they talk to me for suggestions, they talk to me for solutions. So this is my day job. Okay, ஸோ என்கிட்ட கேட்கும் பொழுது சில பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் உடம்பு முடியல, அப்பா அம்மாக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு முடியாத போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க பசங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் மாதத்துல ஒரு டைம் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. டோன்ட் மைண்ட் அபவுட் த மணி ஆர் எனி திங். காலையில் அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு 2-3 டாக்டரை போய் பாருங்கள். ஓகே, 2-3 டாக்டர் போய் அவங்களுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மாத்திரையை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, இது வந்து டாக்டரை பார்க்கறதுனால இல்லை, டெஸ்ட் பண்ணுறதுனால இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற மாத்திரையினால இல்லை, காலையிலேருந்து நீங்கள் அவங்க கூடவே இருக்கீங்க இல்லையா, ஒரு நாள் முழுக்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா, அதனாலே உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். See, large part of elders' ailments, I am not belittling or I am not என்ன சொல்றது, underestimating the science of what the ailments. அது ஒரு சைடு இருந்தாலும் இது வந்து these are all enhanced in the minds of people purely psychosomatically. அவங்க மைண்ட், அவங்களுக்கு அட்டென்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்க அவங்க என்ன கேட்குறாங்க. நம்ம இட் இஸ் லைக் எ லைஃப். குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன கேட்குறோம், குழந்தைகளாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து அட்டென்ஷன் தேவைப்படுது. அதே மாதிரி போகும்பொழுது பெரியவங்களாகும்போது அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணும். அந்த அட்டென்ஷன் நான் இன்னொன்று பார்த்துருக்கேன், இந்த மிடில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற அட்டென்ஷனை விட யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த காலேஜ் கோயிங் கிட்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க தாத்தா பாட்டிகளுக்கு இன்னும் பெட்டர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அவங்களோட சிங்க் பர்ஃபெக்டாக இருக்கும், தாட் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன சில பிலீஃப்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடாத, வாயில விரல வைக்காத, கையை கழுவு, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். நீ வந்து எத்தனை 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, இந்த மாதிரி பெரியவங்க அவுட் ஆஃப் கேர் அண்ட் பிலீஃப்ஸ் அவங்க சில விஷயங்கள்ல சொல்லலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் பயங்கர சிங்கில் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடியாத பலவித ஃபெய்த், பலவித பிலீஃப்ஸ் வந்து பேர பசங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கன்னா டு த எக்ஸ்டென்ட் என்னன்னாக்கா மொத்தத்தையும் கவுத்து போட்டுருவாங்க. பேர பசங்க பண்ணால் தப்பே இல்லைங்கிற மாதிரி, இதே முகம் தானே அன்னைக்கு என்னை குச்சி வச்சு அடிச்சது அப்படின்னு நமக்கு கேட்கறதுக்கு தோணும் இல்லையா. ஸோ அது இந்த சிங்க்ரனைசேஷன், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை மாற்றவே முடியாது. இதில் என்ன ஒரு அழகுனாக்கா, உலகம் முழுக்க திஸ் இஸ் இந்த இமோஷன் வந்து இட் இஸ் யூனிவர்சலுங்க. நீங்கள் எந்த கல்ச்சரை எடுத்தாலும் சரி, வெஸ்டர்ன் கல்ச்சரை எடுத்தாலும் சரி,
இல்லை ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் எடுத்தாலும் சரி, ஏஷியன் கல்ச்சர் எடுத்தாலும் சரி, இது யூனிவர்சல். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்கிறதுனால அவங்க தாத்தா பாட்டியை லைஃப் முழுக்க பார்க்காமலே கூட இருந்திருப்பாங்க. பட் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மிடில் அமெரிக்காஸில் வேர் தேர் ஸ்டில் ஆர் வெரி இட் இஸ் வெரி காமன் டு விசிட் த கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமோஷன் வந்து 80கள் வரைக்கும் நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ராக்மெண்ட் ஆயிருச்சு இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன், திஸ் இஸ் யூனிவர்சல். அதுலேயும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஏஷியன் கல்ச்சரில் இது வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இன்டர் ஜெனரேஷனல் லவ் அஃபெக்ஷன் அண்ட் கேர் இருக்கு இல்லையா. ஸோ ஐ கால் இட், நாங்கள் வந்து சீனியர் கேர்னு சொல்கிறது கிடையாது, ஐ கால் இட் இன்டர் ஜெனரேஷனல் லவ் அஃபெக்ஷன் அண்ட் கேர். இது வந்து ஒரு ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும். அதுவும் ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இன்னும் அடுத்த ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த சிங்க்ரனைசேஷன் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். இட் இஸ் ஃபினாமினல் டு வாட்ச். நான் டெய்லி பார்க்கறதுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். ஸோ பியூட்டிஃபுல். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதை பற்றி பேசுவோம். பட் சில டார்க் ட்ரூத்ஸ் இருக்கு. இப்போ ஏஜ் ஆக ஆக பீயிங் லோன்லி அண்ட் பீயிங் அலோன் ஆர் கம்ப்ளீட்லி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், ரைட்? ஸோ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் படித்தது என்னன்னா, இவங்க வந்துட்டு லோன்லினஸ் அது வந்து இட் கேன் ப்ரூவ் ஃபேட்டல். அண்ட் அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து நிறைய பேர் பண்ணால் நிறைய ஃபால்ஸ் நடக்கும் இல்லையா. வயசான இப்போ ரீசென்ட்லி மை கிராண்ட் மதர் பாஸ்ட் அவே 3 weeks பேக் பிகாஸ் ஷி ஃபெல். அது வரைக்கும் ஷி வாஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் நிறைய ஃபால்ஸ் நடக்கும் அந்த மாதிரி. அதையும் தாண்டி லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து பாதிக்கும் அப்படின்னு நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ண நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அவங்களோட அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. எங்கே அந்த விஷயத்தில் நம்ம ஏன் லேக் ஆகுறோம்? இல்லை, அதான் சொல்கிறேன். இது வந்து லோன்லினஸ்ங்கிறது வந்து நான் முதலே சொன்னேன், அவங்களுக்கு ப்ரைவசி தேவை, லோன்லினஸ் கிடையாது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராக்ரஷன் இன் லைஃப் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமான்னா முடியவும் முடியாது. நான் வந்து ஒரு ஜில்லியன் டைம்ஸ் முன்னாடி ஒரு பேட்டிகள்லாம் சொல்லியிருப்பேன், என்னுடைய லெக்சர்ஸ்லாமும் சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ் அகெயின் ஃபார் த ஆடியன்ஸ் ஹியர். இந்த கதையை, அதாவது 3 விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சாஸ்வதம், இதை மாற்றவே முடியாது. என்ன 3 விஷயங்கள்? அந்த என்ன 3 விஷயங்கள்னா, ஒரு பேம்பர்டு பிரின்ஸ், இந்தியாவில் பக்கத்தில் லும்பினி கார்டன்ஸ்னு நேபாளில் இருந்த அந்த லும்பினியில இருந்து ஒரு பேம்பர்டான பிரின்ஸ் சித்தார்த்தாங்கிற பிரின்ஸை ஓவர் நைட்டா புத்தனா மாத்திச்சு. சித்தார்த்தா புத்தனா ஆகிறதுக்கு காரணம் 3 விஷயங்களை அவர் பார்த்தது தான், ஓல்ட் ஏஜ், எயில்மெண்ட் அண்ட் டெத். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுமானா அவாய்டே பண்ண முடியாது. ஓகே, ஆனால் இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியுமானா ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகே, இந்த ஓல்டேஜ் எயில்மெண்ட்லாம் வந்து உள்ள சைடு, ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் தான் நீங்கள் சொல்கிற அந்த லோன்லினஸ். ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளே மென்டலி ப்ரிப்பேர் அவங்க பண்ணிக்கணும். அவங்களுடைய கித்தன் இருக்காங்க இல்லையா பசங்கள்லாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிடணும். அவங்க பெரிய நம்மளோட எல்டர்ஸு, பேரண்ட்ஸோ, கிராண்ட் பேரண்ட்ஸோ இங்கே இந்தியாவில் தனியாக இருக்க போகிறாங்க, அவங்க பசங்கள்லாம் அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னாக்கா, எய்தர் அவங்களுடைய லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வச்சிடணும். அவங்க சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ, ஒரு கிராமத்துலேயோ, ஒரு ஊர்லேயோ அவங்க இருந்தானாக்கா அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இல்லாட்டாக்கா இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி மாதிரி இருந்ததுனாக்கா எவ்ரி அதர் பர்சன் இஸ் அ லைக் மைண்டட் பர்சன். ஸோ அந்த ஒரு குரூப் பிலாங்கிங்னஸ் அவங்களுக்கு வந்துடும். அது ஒரு விதமான ப்ரிப்பேர்ட்னஸ். அதே மாதிரி வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி நிறைய கேட்ஜெட்ஸ் ஆர் அவைலபிள் டு மானிட்டர் பீப்புள் ஹூ ஆர் அலோன். இப்போது எங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன், we have had, by the grace of God, we have saved people who have attempted suicide because of depression. Okay. இப்போ எங்களுதுல வந்து ஒரு புரோட்டோகால் உண்டு. கார்த்தால வந்து ஒரு 6-6:30 மணிக்குள்ள ஒரு இது ஒன்று, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து சிங்கிள் ரெசிடென்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தனியாக வச்சுருப்போம். அந்த சிங்கிள் ரெசிடென்ஸுக்கெல்லாம் குட் மார்னிங்னு ஒன்று அனுப்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள்ட்ட ரிப்ளை வரலைன்னா இவங்க போய் டோர் நாக் பண்ணிடுவாங்க. என்னுடைய மெடிக்கல் டீம்லேருந்தோ யாரோ போயிட்டு டோர் நாக் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு பார்த்து சிங்கிள் ரெசிடென்ஸ் தனியாக இருக்கவங்களெல்லாம் ஒருக்கா பார்த்துருவாங்க. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு வாட்டி நான் சொல்கிறது வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும்போது ரிப்ளை வரலன்னும் போது கார்த்தால நாக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, ஒரு லேடி அவங்க தனியாக இருக்கிறவங்க வந்து நைட்டு வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், பட் ஷி வாஸ்
she had depression issues, she was taking medicine otherwise. பட் நான் வந்து எனக்கு இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு எனக்கு பர்பஸ் இல்லை லைஃப்பில் அப்படின்னு. இட்ஸ் நாட் தட் ஷி வாஸ் அன்ஹாப்பி, லைஃப்பில் பர்பஸ் இல்லை அப்படிங்கிறதுனால she had consumed certain medicines, fatal medicines, and லெட்டர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. Fortunately, we were able to rusticate her. She's happy now. So you put her through therapy? Yes. Therapy and medical treatment and everything. She's happy. She's living happily now. Okay. So இந்த மாதிரி இன்னைக்கு அதை தாண்டி கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. Cameras which can detect daily activities, AI based cameras. நாங்களே சில எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கு, நாங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அந்த மாதிரியான சில கேமராஸ் இருக்கு. அதே மாதிரி தனியாக இருக்கப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஃபால், யுவர் கிராண்ட்மதர் ஹேட் அ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 விஷயங்கள் தான் அமங் லாட் ஆஃப் அதர் எயில்மெண்ட்ஸ். 4 விஷயம் வந்து ரொம்ப அடிக்கடி, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் 4 இருக்கு. 1 ஃபால், 2வது ஹார்ட் அட்டாக், 3வது ஸ்ட்ரோக், 4வது ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியா இஸ் லோ சுகர். டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஹை சுகர் பிரச்சனை கிடையாது, இன்னொரு இன்சுலினோ இல்லை டேப்லெட்டோ எடுத்துட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். நைட்டு தூக்கத்தில் லோ சுகர் வந்துச்சுன்னா, அதுவும் தனியாக இருக்கவங்க வந்தாக்கா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூட முடியாது. கரெக்ட். ஓகே. ஸோ இது 4த்துக்கு யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் ஒரு பெரிய வசதி என்னென்னா, ரூம்ஸ்லேயும் பாத்ரூம்லேயும் சரி, இப்போ ஃபால் வந்து நடக்கக்கூடிய முக்கியமான இடம் பாத்ரூம். ஆமாம். ஸோ அங்கே நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராப் ரீல்ஸ் போடணும், உட்காந்து எந்திரிக்கிற இடத்துல. ஷவர் ஏரியால கிராப் ரீல்ஸ் போடணும். ஃப்ளோர் ஆன்டி ஸ்கிட்டா இருக்கணும். த்ரெஷோல்டு இருக்கக்கூடாது. த்ரெஷோல்டுனாக்கா ஒரு சின்ன இந்த தண்ணி போகாம இருக்கிறதுக்கு இந்த த்ரெஷோல்டு இருக்கும் இல்லையா, பார்க்கறதுக்கு 1/2 இன்ச்சு தான் இருக்க மாதிரி இருக்கும், அங்கதான் தடுக்கி கீழே விழுவாங்க. ஸோ த்ரெஷோல்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு டெப்த் பர்செப்ஷன் கம்மியாயிடும் வயசாக ஆக. உங்களுக்கு வந்து இந்த 1/2 இன்ச்சுங்கிறது வித்தியாசம் தெரியாது, அதுவும் ஒரே கலர்ல இருந்ததுன்னா சுத்தமா தெரியாது. ஸோ அங்கே தான் தடுக்கி கீழே விழுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலாம் தேய்ச்சி தான் நடப்பாங்க, ஏன்னா காலில் தான் அவங்களுக்கு பர்செப்ஷன் இருக்கும். ஸோ அதனால கீழே. ஸோ அதெல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு கிராப் ரீல்ஸை போட்டுட்டு, நான் இன்னொன்று சொல்லுவேன், ஷவர் ஏரியா, குளிக்கிற ஏரியாவில் ஷவர் மேட்ஸ், அதாவது ஆன்டி ஸ்கிட் மேட்ஸ் எங்களுதுலாம் நாங்கள் போட்டுருவோம். ஸ்கிட்டு டைல்ஸ் மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆன்டி ஸ்கிட் மேட்டையும் கொடுத்துருவோம். ஸோ அதாட்டு குளிக்கும்போது தவறி வழுக்கி கூட கீழே விழக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்தது பெரியவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே என்ன சொல்லுவேன்னா, தயவுசெய்து நின்று குளிக்காதீங்க, உட்காந்து குளிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷவர் சேர் கொடுத்துருவோம். யூ சிட் அண்ட் டேக் பாத்ரூம். வாட் இஸ் ப்ராப்ளம்? எந்த ட்ரெயினை பிடிக்கிறது காலங்க கத்தால போக போறாங்க, உட்காந்து நிம்மதியாக குளிக்கலாம்ல. ஸோ அது இந்த மாதிரியான பண்ணிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி SOS ஸ்விட்சும் வச்சு. ஓகே, சூப்பர். ஸ்விட்ச் எப்படி இருக்கும்னாக்கா, கீழே விழுந்தாக்கா நீங்கள் எந்திரிச்சு தொட வேண்டாம், ரோப்போட இருக்கும் பிடிச்சி எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து ஃபால்ட் டிடெக்டர்னு போட்டிருப்போம். திஸ் இஸ் இது ரேடியோ வேவ்ஸ் பேஸ்ட். உங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா, கீழே விழுந்தாக்கா இட் இஸ் நாட் கேமரா பேஸ்ட். ஸோ உங்களுக்கு ப்ரைவசி ப்ராப்ளம் கிடையாது. கீழே விழுந்தால் ஆட்டோமேட்டிக்லி இட் டிடெக்ட் த ஃபால் அண்ட் இன்டிமேட் த மெடிக்கல் சென்டர் எட்ஸெட்ரா. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது நம்ம பார்த்துக்கக்கூடியது. அதையும் மீறி ஒரு சில பேருக்கு ஐ ஆல்சோ டெல் தம் there are some watches, very advanced, இப்போ ஆப்பிள் வாட்ச்லையோ சாம்சங் வாட்ச்லையோ அட்வான்ஸ்டு வாட்சஸ்லாம் ஃபால்ட் டிடெக்டர் இருக்கு. அதெல்லாம் யார் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன், ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்னு சொன்னேன். இது அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. என்ன பட் இதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது யாரு? அவங்கள பசங்க தான் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் தட் சென்ஸ் ஆஃப் ஓகே ஃபைன், I am actively participating in the care of my parents. It is not just passive. அப்படி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வீட்டில் நாங்களே போட்டு கொடுத்துருக்கோம். எப்படின்னாக்கா ப்ராமினெண்ட்டாக கேமரா இருக்கும், டிவி இருக்கும், அண்ட் அங்கேருந்து அவங்க பேசும்போது ஒரு டிஜிட்டல் வால் மாதிரி தான் இருக்கும் டிவி. ஸோ காலையில் இவங்க 2 சைடும் கேமரா. யூஎஸ்ல பசங்க இருப்பாங்க, இங்கே சென்னையில் வந்து பசங்க இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, 2 சைட்லையும் கேமரா இருக்கும். நமக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்றது இங்கே என்ன தெரியும், இங்கே என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க 2 பேரும். இட்ஸ் லைக் டிஜிட்டல் வால் அக்ராஸ். இமேஜின் யூ ஆர் லிவிங் இன் த சேம் ஹவுஸ், ஜஸ்ட் பேரியர் இஸ் ஒன்லி த டிஜிட்டல் வால். ஸோ இது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான என்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி கேட்ஜெட்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு.
can make use of it. Yes, yeah, of course, yes. And you've built such a beautiful community. Probably you can call them grown-up youngsters. Of course, yes. I will probably, without any royalty, I will use it. Please use it. Grown-up youngsters. Grown-up youngsters. Because they don't like them calling your elderly couple. Absolutely. They don't like it. Even when they say, I'm very young, absolutely. It's absolutely amazing to see their spirit also sometimes. Because they don't want to feel old. Of course. நம்மளும் வயசாக நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க வயசு ஆக ஆக அவங்க வயசை கேட்டீங்கன்னாக்கா அவங்க வயசு குறைக்கிற அந்த இது ஜாஸ்தி. முதல்ல 1 வயசு கம்மி பண்ணுவாங்க, அப்புறம் 2 வயசு கம்மி பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு கம்மி பண்ணி சொல்லுவாங்க. So that is always there. ஆமா, such a beautiful initiative சொல்லலாம். என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு? பிகாஸ் ரொம்ப பேஷனட்டா அதை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. You've written books about it. And என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு? Is there any personal connection to it? See, as far as this business is concerned, it is purely serendipity. Okay. பட் நான் தான் சொன்னேன் இல்லையா, நாமெல்லாம் வளரும் பொழுது வந்து we have grown with a lot of grandparents around. I have cherished it. And எனக்கெல்லாம் வந்து I have a family photograph of 5 generations together, starting from my great grandmother to my kids. ஓகே, ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வளர்ந்தோம். அதனால நமக்கு தெரியும் அதனுடைய. அதே மாதிரி I have, இது முக்கியமா என்னன்னாக்கா, I have seen my father caring for his parents. Okay. And probably by the grace of God, எங்க உங்க அப்பா அம்மாவுக்கு கேர் பண்ணால ஒரு ஃப்ராக்ஷன் நானும் எங்க அப்பாவுக்கு பண்ணியிருப்பேனா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம we pick up from our parents, அந்த கேர், அந்த பேஷன். அண்ட் இது பேஷன்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் இட் பிகம்ஸ் அவர் primordial டியூட்டி. முதல் டியூட்டி வந்து நமக்கு இதுதான், பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது தான் நம்மளுடைய ட்ரெடிஷனாவே நமக்கு டியூட்டி. அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும்? அவ்வளவுதான். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். தட் இஸ் ஆல்வேஸ் பீன் மை இன்ஸ்பிரேஷன். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஃபன். சில பேருக்கு எதுக்கு அந்த பேஷன் இருக்குன்னு தெரியாத இருக்கும். அந்த மாதிரி ஐ திங்க் சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஜாலியா இருக்கும். நீங்க அவங்க போயிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க, okay, I can see people who are only a few years elder or 10 years elder than me. அதுல இருந்து because in the journey-ல எனக்கும் வயசாயிடுச்சு இல்லையா. இப்போ I was not the person who started when it was 16 years or 17 years back. So I'm not the same person anymore. I'm also probably a few years later, I also need my home in a retirement community. So அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி எனக்கும் இருக்கு. பட் அது நீங்க when I see a 90-year-old, so I see when I see a 8-year-old, I see my father or I see my mother, I see a grandparent or anything. So I'm able to connect very well. அவ்வளவுதான். எல்லாருக்குமே அப்படி, உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். See, நம்மளுடைய ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னாக்க, எல்லாரையும் பார்த்து நம்ம வந்து மாமா மச்சான் சித்தப்பா சித்திலாம் நம்ம சொல்ல மாட்டோம், மகனே அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஆனா யாரை பார்த்தாலும் அம்மான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. யாரை பார்த்தாலும் அப்பான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம யாராவது ரோட்ல யாராவது வயசானவங்க போட்டா தாத்தா அப்படின்னு கூப்பிடுறோம், நம்ம தாத்தாவா? அது இல்லை. அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன் வந்துடும். அது எல்லாருக்கும் உண்டான எமோஷன். நான் எல்லாத்தையும் சொல்றது ஒண்ணுதான், டேப் ஆன் தட் எமோஷன். சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து அவங்களே வந்துட்டு they are choosing these cares and they want to come and enroll themselves and they say நான் போய் அங்கே இருக்கேன் because I'll have a community to spend my life with அப்படிங்கிற டெசிஷன் அவங்களும் எடுக்கிறாங்க. அண்ட் பசங்க இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் இட் அப்படிதான் இருக்காங்க இல்லையா? ஏன்னா I would say ஒரு 80 to 85% of people who move into retirement community, the decision is taken by the parents. So why do you think they do that? See, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும்ல. முதல்ல வந்து சமைக்க வேணாம். ஓகே, ஏன்னா இதுல வந்து வயசாக ஆக இந்த ஒருத்தருக்கு சமைக்கிறது 2 பேருக்கு சமைக்கிறதுங்கிற மாதிரி கொடுமை உலகத்திலேயே கஷ்டம் தாங்க. அது வயசாய் மட்டும் இல்ல, அது போர் அடிக்கும். அட்லீஸ்ட் சின்ன பசங்கள்லாம் வந்து தனியா இருந்து பழகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 7-8 பேருக்கு சமைச்சு இந்த ஒருத்தருக்கு சமைக்கிறது 2 பேருக்கு சமைக்கிறத விட இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ற கொடுமை இருக்கு தெரியுமா? அந்த மாதிரியான கொடுமை உலகத்திலேயே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கவலை கிடையாது. ரெண்டாவது, ஹவுஸ் கீப்பிங் ஹேசல்ஸ் கிடையாது. கொரோனால எல்லாரும் அனுபவிச்சோம். ஓகே, அந்த லாக்டவுன் போது நம்ம எல்லாரும் ஹவுஸ் கீப்பிங் பண்ண வேண்டியிருந்தது.
மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுன்னா நீங்கள் அவங்க பின்னாடி ஓட வேண்டியது, ஹவுஸ் கீப்பிங் பின்னாடி ஓட வேண்டியது, ஹவுஸ்மேட்ஸ் ஒரு 4 நாள் ஹவுஸ்மேட் வரலன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கவங்கள பைத்தியம் பிடிச்சி போயிடும். ஆமாம், திட்டிகிட்டே இருப்பாங்க, அது புலம்பிகிட்டே ஒரு பெரிய இஷ்யூ அதுதான் நடக்கும் வீட்டில். ஆமாம், நீங்கள் அந்த ஹேசல்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் லைஃப் ஸ்டைலில் எந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபோன் பண்ணால் எல்லோரும் வந்துடுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு சின்ன ப்ளம்பிங் இஷ்யூவோ இல்லை எலக்ட்ரிக்கல் இஷ்யூவோ, யூ ஜஸ்ட் கால், சம்படி வில் கம். இது அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பேங்க்கில் செக்கு ட்ராப் பண்ணணும், பணம் ட்ராப் பண்ணிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒரு பில்லு பே பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. 10 வருஷம் முன்னாடி எல்லாம் அதெல்லாம் இருக்கல, 7-8 வருஷம் முன்னாடி கூட இதெல்லாம் அவ்வளோ இருக்கல. அப்போல்லாம் வி யூஸ் டு சென்ட், வி ஹேட் அ செப்பரேட் கான்சியஸ் டெஸ்க். இன்னைக்கு தேவைப்படல, இன்னைக்கு கான்சியஸ் டெஸ்க்கே தேவையில்லை. வேணும்னா நாங்கள் நம்ம முன்னெல்லாம் வந்து வி யூஸ் டு டூ சினிமா டிக்கெட் புக்கிங்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு புக்கிங், ட்ரெயின் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கான்சியஸ் டெஸ்க் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு தேவைப்படலை, பட் தேவையானவங்களுக்கு, அவங்களே பண்ண முடியாதவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே, இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். அதையும் மீறி இந்த குரூப் கோஹெஷன், ஃப்ரெண்ட்ஷிப், கமராட்ரி, இது வந்து வெளில உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வந்து இப்போ போயஸ் கார்டனில் ஒரு பெரிய பங்களாவில் கூட ஒரு 4-5 பேர் வேலை செய்யறதுக்கு இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் இருக்கணும். உங்களுக்கு கமராட்ரி கிடையாது. நீங்கள் திரும்பியும் ஒரு கிளப்புக்கு போகணும்னா ஒரு கிளப்புக்கு தான் போகணும். You have to be part of some club, some a group for you to belong and do something. இங்கே தேவையே கிடையாது. ஆனால் டே டு டே பேசிஸ் நீங்கள் சாப்பிட்றதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, யூஸ்வலாக யூ டேக் ஒர்க் அட்மாஸ்பியர். whom do you have lunch with? Alone mostly. You probably ஒரு நீங்கள் வந்து ஆஃபீஸில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னாக்கா நீங்கள் அந்த 100 பேரோட சாப்பிட மாட்டீங்க. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவோம். ஆமாம், கரெக்ட். ஓகே, how do they become friends? They become friends, so you have food with them. ஓகே, சிமிலர்லி நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு வாழற இடத்துல 3 வேளை சாப்பாடும் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிட்றோம்னா எவ்வளோ ஒரு எமோஷன் பரிமாற்றம் இருக்கும். காலையில் அரசியல் பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னைக்கு சாப்பாடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் அத்தனை எமோஷனல் பரிமாற்றங்கள் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ரிலீஃப். நான் சொன்னேன் இல்லையா, அந்த அட்டென்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அது போக நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த மெடிக்கல் டீம் வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு வந்து இன்னொன்று, அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஜுரம் வந்தாக்கா யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டிபெண்டன்ஸ் இஸ் ஆன் பீப்புள் யூ பே ஃபார். ஸோ அவங்களுக்கு மனசில் என்னன்னாக்கா, நம்ம காசு கொடுத்துட்டோம்ப்பா, இனிமேல் நம்ம வந்து ஒரு யாச்சகம் கேட்கக்கூடிய அந்த நிலைமையில இல்லை அப்படிங்கிற, அதாவது யாச்சகம்னாக்கா யாசகம் கேட்கணும் இல்லை, இன்னொருத்தர் அப்ளிகேஷன் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை அப்படின்ற ஃபீலிங்ல இருந்துன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அது கண்டிப்பா. ஏன்னா we are paying for the maintenance, there are people to take careங்கிற ஒரு பெரிய ரிலீஃப். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துனாலே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இதையும் மீறி நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, அவங்கள வீட்டுக்குள்ள சும்மா இருக்க விட மாட்டோம். எதனாச்சும் வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அவங்கள வந்து we make them really commit themselves towards a purpose of life. That was my next question actually, because you spoke about purpose of life and somebody said எனக்கு பர்பஸே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம வந்து we don't ask அவங்களுக்கு என்ன, நம்ம பேசணும்ல, சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்குறோம், உனக்கு அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. அப்சல்யூட்லி இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஐ நோ பீப்புள் ஹூ லவ் மவுண்டன் கிளைம்பிங், ஐ நோ ஜஸ்ட் லைக் டு கோ ஹாப், ரெஸ்டாரண்ட் ஹாப்பிங், ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம ஏன் அதை வந்து கேட்கறதே இல்லை? ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? ஒருத்தரோட லைக்ஸ் கண்டுபிடிச்சு ஐ யூ என்ரோலிங் இன் தி கிளப்ஸ் லைக் தட்? See, now we have entered into a types with people. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஐ வாண்ட் டு கோ டு, இப்போ சில பேரால் தனியாக போக முடியாது, எனக்கு சார்தாம் யாத்ரா போகணும் அப்படின்னு சொன்னாக்க, we have tie-up with the travel agencies which not only arrange for this, go with them, bring them back with the proper elder care escorts, trained assistants. Okay, so இந்த மாதிரி கூட பண்ணுறோம். ஓகே, இல்லை அவங்க கூட யாராவது இப்போ ஃபாரின் ட்ரிப்பு போகணும் அப்படின்னாக்க, இப்போது there was a requirement where somebody had to be dropped in, somebody had to go to Middle East. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு அவங்களால தனியாக போக முடியாது. The son or daughter could not come here, but they were ready to pay for the ticket and the visa of somebody who can accompany them. இங்கேருந்து போய் அவங்கள கொண்டு போய் அங்கே ட்ராப் பண்ணி வீட்டில் சேர்த்து விட்டுட்டு திருப்பி வந்துட்டான். ஸோ இந்த அளவுக்கு இட் இஸ் பாசிபிள்.
இந்த அளவுக்கு இட் இஸ் பாசிபிள். இப்போ யாருக்காவது சரி இது வந்து முடியாதவங்களுக்கு, முடிஞ்சவங்களுக்கு அவங்களுடைய ஹாபீஸை என்கரேஜ் பண்ணுறது, மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மவுண்டன் கிளைம்பிங்காக இருக்கட்டும், ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், everything is possible. Okay, so you will have to enhance your desires. அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்ற மாதிரி தான், அத்தனைக்கு ஆசைப்படலாம். படுற ஆசையில எதெல்லாம் ஹியூமன்லி பாசிபிள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஸோ ஏன்னா நம்மளுடைய கடமைகள்லாம் முடிச்சாச்சு. இனிமே நமக்கு இருக்கிற கடமை நம்மளால என்ன முடியுமோ அந்த லைஃபை என்ஜாய் பண்றது தான். கண்டிப்பா. அண்ட் நம்ம அதை பண்ணலைனாக்க நமக்கு நாமளே செய்துக்கிற துரோகம் அது. இட் இஸ் a sin to yourself. So let us not commit that sin to yourself. You are not withdrawing. You don't need. நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் பிளஷரை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரீடோட ஆடாமே தவிர, நம்ம சில பேர்லாம் யோசிப்பாங்க, நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்களே, நம்மளோட ட்ரெடிஷனலாக நமக்கு சொன்னதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு வித்ட்ரா ஃப்ரம் லைஃப். நோபடி ஆஸ்க்ட் அஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் லைஃப். நம்மளை வந்து ஒரு கிரீடோட யூ ஷுட் நாட் ஹேவ் கிரீட் அண்ட் கிளட்டனி. புரியுதுங்களா? நீங்க வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. ட்ரெடிஷ்னலாகவே நமக்கு என்ன சொல்றது, சத்து சித்து ஆனந்தம். உங்களுடைய உண்மையான சமாச்சாரத்தை யோசிச்சு அதை நினைச்சு சந்தோஷப்படும் தான் நான் சொல்றோம். ஸோ சந்தோஷமா நாம சந்தோஷப்படலைன்னாக்கா ஹாப்பினஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுவும் அந்த டைம்ல when you don't have other regular material problems or things to worry about, நீங்க சந்தோஷமா வச்சுக்கலன்னா நமக்கும் சரி, if for spiritual people I am telling, ஸ்பிரிச்சுவலி நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கிரேட்டர் சோல், நம்ம பரமாத்மா சொல்ற அதுக்கும் வந்து நம்ம செய்யற ஒரு பெரிய துரோகம் அது. யூ ஹேவ் டு பி ஹாப்பி. கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க பிகினிங்ல வந்துட்டு ஐ ஹவ் சீன் தட் இன்டர் ஜெனரேஷனல் கனெக்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. அதே மாதிரி அவங்களோட டைரக்ட் சில்ட்ரன், டாட்டரா இருக்கட்டும், சன்னா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்களா இன்னைக்கு? அது ரொம்ப நான் ஹேவ் சீன் தட் ஆல்சோ. கில்ட்டும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கொரோனா பீரியட்ல வர முடியாம தவிச்சவங்கலாம் ரொம்ப பேர் இருக்காங்க. see that is all there. கில்ட் இருக்கு, பட் என்ன பண்ண முடியும்? இவங்க நான் விளையாட்டா நானே சப்ராட் எங்க அம்மா சொல்லுவேன், நான் என்னைக்குனாச்சும் படிக்கிறேன்னு சொன்னீங்களா? படி நீங்க தான் என்ன படிக்க சொன்னீங்க. எனக்கு ஸ்கூல் போவே ஆசை இல்லை. படி நீ என்னைய படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக சொல்லிட்டேன். நான் என்னைக்கா வேலைக்கு போறேன், வெளிநாடு போன்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் இவங்க தானே. நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது, நம்மளுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுவும் நம்ம அப்படி தேடி கொண்டு போகும் பொழுது நமக்கு வேற வழி கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து சீரமைச்சுக்கோம். So that is what we are trying to help actually. We are not doing it for them. We are helping them do it for themselves. So do you also counsel and guide the children? Of course I do. Whenever, we don't do it as an organization. I personally do it. Because an organization, we are not into that business. But day to day, எனக்கு காலையில சாயங்காலம் வரைக்கும் இதுதான். If you call it counseling, you can call it counseling. If you can call it therapy, you can call it therapy. Or you can call it a friendly advice or a guidance. This is the morning, 9 o'clock, my phone starts ringing till the evening. Otherwise, if I don't take the call, this is what I do. Yes. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆக குழந்தைங்களாயிடுவோம்னு சொல்லுவாங்க எப்போவுமே. அண்ட் நான் பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டி வந்து கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிட்ட ஒரே விஷயம் வந்து மேகி, சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், இது மாம்பழம். இது ஜாலியான பாட்டி இருக்காங்க, செம்ம ஜாலி. நான் சொல்லுவேன், ஹெல்த்தியாக சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது எங்கள் பாட்டியை. ஆனால் திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்ல விடுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணட்டும். திஸ் இஸ் வாட் ஷி வாஸ் ஸ்டேட் லெட் ஹீட். ஏன்னா சின்ன வயசில் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களே, இல்லை குழந்தை சாப்பிட்டோன்னு மட்டுமா, அதே மாதிரி அவங்களையும் ஒரு பாயிண்ட்ல ப்ராப்ளமேட்டிக்காகவும் சில பேர் பிஹேவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்றீங்க? இல்லை அது வரதான் வரும். ஏன்னா சின்ன குழந்தை நீங்கள் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம்னு நம்ம சொல்லக்கூடாது. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட். எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜேடி. எங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒய் டு தே டூ இட்? ஏன் அதை சைல்டிஷாக மாறுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட இன்ஹிபிஷன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிடும். வயசு ஆக ஆக நம்ம என்ன ஆகிடும், நம்மளோட இன்ஹிபிஷன்ஸ் நீங்களே பார்க்கலாம், நம்ம பேசுறதுல ஃபில்டர் கம்மியாயிடும். பார்த்து பேசுறது, யோசிச்சு பேசுறதுல எதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா வயசு தான் ஆகிப்போச்சு. இனிமேல் வயசுக்கு ஒரு எல்லாரும் எப்படியா இருந்தாலும் வயசானவங்க சொன்னால் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கு போது கிடையாது, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களோட பிஹேவியரும் கொஞ்சமாக அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த அதில் தப்பே கிடையாது. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அதை போயிட்டு நம்ம நோண்டணும்னு அவசியமே கிடையாது. யூ டோன்ட் நீட் டு கோ அண்ட் டேம்பர் எனிபடிஸ் ஹாப்பினஸ் ஆர் சைக்காலஜி. So they have to be, but only thing is when it becomes மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் பொழுது, காலையில் இப்போ சண்டை போடுறதோ ஒரு நெகட்டிவாக பேசுறதோ, அதுக்கெல்லாம் they need ஃப்ரெண்ட்ஷிப், கம்பராட்ரி, அஃபெக்ஷன் அண்ட் தெரப்பி. நான் தெரப்பியை கடைசியில் போடுறேன்.
ஏன்னா இமீடியட்டாக அவங்கள வந்து ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அவங்க இஃப் தே நீட் தெரப்பி தே ஆல்சோ நீட் தெரப்பி. இஃப் தே நீட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தே நீட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன். இதை நம்ம ஒத்துக்கணும். பல நேரங்களில் என்ன ஆகும் தெரியுமா, நம்ம நினச்சிட்டு இது இஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு, இட் மைட் ஆஸ் வெல் பி அ ஃபிசிக்கல் ப்ராப்ளம். அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். பல பேர் வந்து அவங்களுடைய ப்ராப்பராக பாடி செக்கப்பே பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உடம்புல வந்து நிறைய உபாதைகள் இருக்கும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது தெரியும். சப்ளிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இன்னைக்கு வந்து பாதி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80% பேருக்கு உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும், விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். வெயிலில் போகிறது கிடையாது, நாம சரியான சாப்பாடு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது கிடையாது. இது எல்லாமே இதை தாண்டி நமக்கு வந்து நம்மளுடைய தேங்க்ஸ் டு இன்டர்நெட், நம்ம வந்து சின்ன பசங்க தான் கெட்டு போயிட்டாங்கன்னா பெரியவங்க அதை விட கெட்டு போயிட்டாங்க. நான் கையில் அந்த மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் நோண்டிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் உண்டு. ஸோ என்ன ஆகுது, அவங்களுடைய சர்க்காண்டியன் ரிதம்லாம் வந்து பயங்கரமாக இன்னைக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அதை திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மெலட்டானின் சப்ளிமெண்ட்ஸோ அந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய தேவைப்படுறது. இது எல்லாம் வந்து திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் த என்டையர் கேர் பேக்கேஜ். உங்களுக்கு தேவைப்படும் இதெல்லாம். இது நம்ம வேணுங்கிறத முதல்ல உணரணும். இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்காம, இப்போ மெடிக்கல் இன்டர்வென்ஷனும் தேவை. ஏன்னா ஒரு லைஃப் ஒரு டைம் ஆகி போச்சுனாக்கா அந்த மிஷினுக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து வாரண்டி, 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மிஷினை வந்து நீங்கள் வந்து நல்ல ஆயில் போட்டு நல்ல கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் ஓடுன்னு ஓடும். அதுக்கப்புறமா இன்னும் மெயின்டெனன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மெயின்டெனன்ஸே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிரச்சனையும் வரும். ஆமா, ஏன்னா இதுவும் நான் வந்து படிச்சேன். இப்ப நம்ம வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து இந்த கடைசி இந்த 1 இயர்ல செலவு பண்றது, ஜஸ்ட் பிஃபோர் தே பாஸ் ஆன், அதுதான் ஜாஸ்தி. இந்த லாஸ்ட் ஒரு நம்ம 30 வருஷத்துல செலவு பண்றதை விட இந்த கடைசி நேரத்துல கூட செலவு பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உண்மை, கரெக்டா? சோ முதல்ல இருந்தே லைக் யூ செட் அந்த ப்ராப்பரா அந்த மெஷின் காங்க்ருவென்ட் அனாலஜி. நீங்க வந்து பிறந்த நீலேருந்து எல்கேஜிலேருந்து அப்ராட் போய் படிக்கிறதுக்கு எல்லாம் செலவாகுதோ அந்த காசு அப்படியே எடுத்து ஒரு 1.5 போடுங்க, கடைசியில் அவங்க மெடிக்கலுக்கு செலவு. இதேதான், இதை அப்படியே எடுத்து அப்படி வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்கள பார்த்துட்டு வந்தா, அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு வந்தா ப்ராப்ளி அந்த விஷயம் நம்ம அது கொஞ்சம் கம்மியாகும். பட் இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து அதர்வைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது வந்து எந்தவித இதுலயும் டவுட்டே கிடையாது. ஏன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆர் வெரி ஹை. கொடுமை என்னன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னும் வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியல. எவ்ரிபடி ஹேஸ் டு பி சஃபிஷியன்ட்லி இன்சூர்டு அப்படிங்கிறது புரியணும். இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து யூஎஸ் மாதிரி ஆகிப்போச்சு. யூஎஸ்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் காசு இருக்கான்னு கேட்பாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகவே முடியாது. இன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட் எத்தனை பேர் வந்து நம்ம நார்மலாக பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்கிறோம். ஒரு ஜிஹெச்சில் போய் நம்மளாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது சஃபிஷியன்ட்லி இன்சூர்டாக இருக்கோமான்னு பார்க்கணும். நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வாங்கும்போது என்ன பண்ணுறோம், இருக்கிறதுலேயே லோவஸ்ட் கோட் அது பண்ணக்கூடாது. அங்கே தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லோவஸ்ட் கோட் இருக்கிறதுலேயே எல்லா ரைடர்ஸையும் எடுத்து விட்டுட்டு பேர் மினிமம் இன்சூரன்ஸ் மனசு திருப்திக்கோசரம் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டா ஏன்னா சும்மா நம்மளுக்கு என்ன ஆக போகுது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிளைம்னு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனியை போட்டு திட்டிகிட்டு இருப்போம். எனக்கு வந்து இந்த பெட்டுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்கான், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கல, எனக்கு ப்ரீ அட்மிஷனுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல, நீங்க அக்ரிமெண்ட் ப்ரீமியம் எடுக்கும்பொழுது அதுக்கு தான் பே பண்ணிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நான் பேசும்போது எல்லாரையும் சொல்லுவேன், ஓப்பனாகவே சொல்லிடுவேன். advice for everybody who's watching this interview, and கண்டிப்பா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் இது. This is medical insurance is very very important and it should be lifelong. And நிறைய பேர் வந்து இன்னொன்று இக்னோர் பண்றாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப சீரியஸான சமாச்சாரங்கள் லைக் கேன்சர் அது இதெல்லாம், இதுக்கு நீங்க ஸ்பெஷலைஸ்டா எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வருமா வராம இருக்கிறது நல்லது, கடவுளருள்ள வராம இருந்துச்சுன்னா நல்லது. வந்ததுன்னா I always tell them the expenses for the treatment to kill people more than the disease itself. So you will have to be sufficiently safeguarded அந்த விஷயங்கள்லாம். அண்ட் நார்மலாக இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் இந்த ப்ராக்ரஷன் ஆஃப் டிஸ்கஷன்ஸ், ரீயூனியன் டிஸ்கஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ரீயூனியன் டிஸ்கஷன்ஸ் வந்து ஐ ஹவ் ரிட்டன் அன் ஆர்டிகல் சம்வேர் லாங், ஐ ரிமெம்பர் தட். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி மாறுதுன்னு. இப்போ 22 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு வெளில போனோன்னே கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க.
ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சைட் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி, இல்லை நீ எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆன்சைட் கிடச்சிதான்னு கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 40 பக்கத்தில் வந்துச்சுன்னா பிபி எவ்வளோ இருக்குது, டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐம் டெல்லிங் யூ திஸ் இஸ் தி ட்ரூத். ஒருத்தர் நீங்கள் ரீயூனியன் போயிட்டீங்கன்னாக்க, அதுவும் நம்ம கேட்கும் பொழுது நம்மளை விட அடுத்தவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு மனசுல சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? இது எப்படின்னா அல்ப சந்தோஷம். இது கொடுமையான அல்ப சந்தோஷங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா பக்கத்து வீட்டுல எட்டி பார்ப்போம், அவங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். This is the same attitude. அப்பா எனக்கு மாத்திரம் டயபெட்டிஸ் இல்லை. இதே மாதிரி அந்த 40s ஆரம்பிக்கும். Okay, so everybody today gets into the needs diabetic care, needs cardiac care, but needs fitness is part of the daily routine. But don't look at me and say, why are you advising on fitness? That is different. I'm not going to say that. Okay, that's different. I'm entitled to speak on something. Okay, so fitness and a lot of other things are there. So இது எல்லாமே it's a progressive thing. இதுக்கு எல்லாத்துக்கும் விதை it has to start when you are young. அந்த ரொட்டீன் நம்மளுடைய இன்னைக்கும் பல நம்மளுடைய எல்டர்ஸ், இப்போ எங்களுடைய இப்போ இருக்கிற தாத்தா பாட்டிஸ்லாம் பயங்கர யங்ஸ்டர்ஸ். எங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் நிஜமாவே எல்டர்ஸாக இருந்தவங்கலாம் ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனாக இருந்தாங்க. காரணம் அவங்களுடைய ரொட்டீன் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் யங் ஏஜ். ஸோ we are all screwed up elders. when I become a grandpa, I'm going to அப்படிதான் இருக்கும் சொன்னேன். ஸோ அது இப்பவே என்ரோல் பண்ற போறேன் உங்களோட இதுல. அந்த மைண்ட் செட் I ask one of my sales people to call you then. another 10 years to invest actually. Yeah, why not? Time to invest. why not ஏன்னா also I know that இந்த மாதிரி care facilities are very expensive. I know it's not very affordable for every senior that's exists. So another, are you planning to widen your horizon for everybody? Even what we call as affordable is affordable for people only who have planned their expenses. ஏன்னா ஒரு அன்பிளான்டா இருக்கிறவங்களுக்கு இது அஃபோர்டபிலிட்டி கஷ்டம்தான். ஏன்னா இந்தியாவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சோஷியல் செக்யூரிட்டிங்கிற ஸ்கீமே கிடையாது. பீப்புள் ஹூ கேனாட் அஃபோர்டுக்கு நம்ம கவர்மெண்டல் சப்போர்ட்டுங்கிறதெல்லாம் பேர் மினிமம் டு 0 தான். ஓகே, ஸோ அது இல்லை. இப்போ இந்த மாதிரியான நியோ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அஃபோர்டபுள்லேருந்து ஆரம்பிச்சு, அஃபோர்டபுள் நம்ம சொல்கிறதே ஃபார் பீப்புள் ஹூ பிளான்டு. ஒரு மாதம் ஒரு கப்பலுக்கு 30,000 35,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா செலவு மாத்திரம் ஆகும், வீட்டு வாடகை இல்லாமல். வீட்டு வாடகை அதோட சேரதா இருந்தால் இன்னொரு 20,000-25,000 ரூபாய் சேர்த்துக்கணும், அது வீடு சொந்தமாக வாங்கலை அப்படின்னாக்க. ஸோ இது நான் சொல்கிறது அஃபோர்டபுள். இதுலேருந்து ஆரம்பித்து மாதம் 1,00,000 ரூபா செலவாகிற மாதிரி வரைக்கும் உங்களுடைய லக்ஸுரி லெவல்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தான் இருக்குது. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்? இது சப்சிடிஸ்லாம் ஏதாவது இருந்தால் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்புட் மெட்டீரியல்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், லைஃப் ஸ்டைல் காஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். அது கவர்மெண்ட் லெவல்லேருந்து எதுக்குமே சப்சிடிஸ் கிடையாது, அன்லெஸ் இட் இஸ் அன் NGO. வாட் அட்லீஸ்ட் we do is not an NGO. Probably with the grace of God, I do have an intention sometime in the future to do something for people who cannot afford, which is completely free of cost. But that is only as a bucket listல ஒன்று இருக்குது, அது ஒன்று செய்யணும், கடவுள் அருள்ல அது செய்யணும்னு. Probably let's see if it is possible. I really hope you do, because passionate people like you, உங்களால தான் அது பாசிபிளா இருக்கும். And of course I appreciate and I'm really impressed, because இந்த ஒரு விஷயத்த இந்த நான் சொன்னது மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவா நோட்டீஸ் பண்ணாத விஷயத்த ஒரு மார்க்கெட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய இது அதான் சொன்னேன், இது நோட்டீஸ் பண்ணலையே தவிர இது சாஸ்வதம். திஸ் இஸ் ஆல் பெர்மனன்சி இன் லைஃப். திஸ் இஸ் சம்திங் விச் யூ கேன் நெவர் நாட் அவாய்ட். அது அந்த ஆங்கர் பாயிண்ட்டை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் அவாய்டே பண்ண முடியாத விஷயத்தை என்ன பண்ணணும், யூ ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஹெல்ப் பீப்புள் who want to get prepared. That's very appreciable, and you've turned that into a business, and good for you. Of course. Thanks. And tell me something very ரொம்ப heart touching ஆன ஏதாவது ஒரு incident that's happened. Plenty. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, we were by the grace of God, we will save somebody from a suicide அப்படின்னு சொல்லி. Something heart touching. இது மாதிரி see I know a friend in the sense he is a client, but I see everybody as a friend in a family. He works in a European country. His mother used to live with us.
in Bangalore. அவங்க வந்து she was a fiercely independent lady. She was in her 80s. Fiercely independent in the sense அவங்க கையை பிடிச்சிட்டு யாராவது கூட்டு வந்தா கூட பிடிக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு fiercely independent lady. She was wife of a army veteran. அவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப நாள் தனியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க பையன் வந்து யூரோப்பில் இருக்காரு. She contracted fast growing cancer during the lockdown period. Okay, she hardly had only 2 months to live after detection. கொடுமை. ஏன்னா ஃபர்ஸ்ட் she was fierce. She didn't want to depend on anybody. அவங்களுக்கு அந்த இன்னொரு வீட்டில் ஒரு கேர்டேக்கர் இருக்கணும், நம்ம டிபெண்ட் ஆகணுங்கிறதே அவங்களோட ஈகோ பெரிய ஹர்ட்டு. பையன் இஸ் அ வெரி வெரி லவ்விங் பர்சன். யூரோப்பில் இருந்தார் தவிர அவர் வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு என்ன பஸ் விட்டுருக்காங்களா அங்கேருந்தீங்கன்னு கேட்பேன் நான். அந்த கொரோனா பீரியடை தவிர மற்ற எல்லா டைம்லையும் ட்ராப் ஆஃப் த ஹேட் யூஸ் டு பி ஹியர். ட்ராப் ஆஃப் த ஹேட் யூஸ் டு பி ஹியர். என்ன த ஒன்லி திங் இஸ் த மதர் டிட் நாட் லைக் யூரோப். I think she also had the residency there, but she did not like Europe. அவங்க இங்கே தான் இருந்தாங்க. அவங்க இறக்கும் பொழுதும் சரி, அவங்கள கிரிமேட் பண்ணுவாங்க, அவங்க பையனால் வர முடியல. We did that. Okay. We did that. It was very very heart wrenching for me because I really liked them a lot. அவங்க இருக்கும் பொழுது we cremated and எங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணார். சார், I want to நான் வர வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய அஸ்தியை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க அஸ்தியை வந்து அவங்க வீட்லேயே வச்சுருந்தேன். பிகாஸ் we had the keys and other things. ஸோ அவங்க வீட்லேயே. கொடுமை என்னன்னா, neighbors and all felt that you should not keep the asthi at home for a long time. ஏன்னா அவங்க அங்கே நீங்கள் வரத்துக்கு it took several months. அந்த ட்ராவல் கிளியரன்ஸ் வரத்துக்கு 6 மாதம் 8 மாதம்லாம் ஆச்சு இல்லையா அந்த காலத்தில். பயம் வரும்ல, எல்லாரும் வயசானவங்கம்மா. பக்கத்து வீட்டில் ஒரு வீடு பூட்டி இருக்கு, வீட்டுக்குள்ள அஸ்தி மாத்திரம் இருக்குன்னா அடுத்த காஞ்சனா படம் எடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்கும் அந்த பயம் வருமா வராதா? ஸோ எல்லாரும் எங்களை ரொம்ப, அதாவது ஒரு இது நியூசன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. எங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து இவர்கிட்ட கேட்டு, அவங்க சன்னிட்ட கேட்டு, நாங்கள் கடைசியில் நாங்கள் கொண்டு போய் காவேரியில், அங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால he requested, சார் நீங்கள் பக்கத்தில் எதுவும் லேக்லலாம் பண்ணாமல் ஒரு ப்ரீஸ்ட்டை வச்சு யூ டேக்கர் டு காவேரி. ஸோ வி டுக் டு மாண்டியா. அங்கே காவேரிக்கு போய் ஒரு ப்ரீஸ்ட்டை வச்சு ஒரு வீடியோ கால்லாம் போட்டு, அவர் ரொம்ப he really a person who was here at the drop of the hat for everything could not be there, not just for the ailment but also for the death and also for the last rites. எதுவுமே பண்ண முடியல அவரால். ரொம்ப இதெல்லாம் வந்து ஒன்று ஹார்ட் ரென்ச்சிங்காக இருக்கும் நமக்கு. இது வந்து பர்சனலாக நான் பண்ணலை, ஏன்னா டே டு டே பேசிஸ் ஐ எம் நாட் தேர். I got somebody else to do it and other things. பட் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான கொடுப்பரிய கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, அது நாம் செஞ்ச புண்ணியம் நான் நினச்சிக்குவேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி I can tell you 100 different stories. It's so nice. I think I'm going to meet you personally and then listen to it sometime. So ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறது. ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் தேவை. End of the day they need some people who will understand them இல்லையா? அண்ட் அதுவும் இந்தியாவில் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஒரு கல்ச்சுரலி வந்துட்டு நம்ம ஒரு இன்பிட்வீனே இருப்போம். பாசமாகவும் இருக்கணும், அதை தாண்டி நம்ம கடமைகளும் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம நடுவில் மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி இன்னோவேட்டபிள் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா தான் நம்ம அப்படி வளர்க்குறாங்க, சொல்லி நீ போய் வேலை பண்ணு சம்பாரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் உங்களை மாதிரி கம்யூனிட்டிஸ் வந்துட்டு ஹெல்பிங் பீப்புள் அண்ட் லைக் ஐ செட் ஐம் கோனா என்ரோல் சூன். வெல்கம். நிறைய பேசிட்டோம். ஐ திங்க் இது வந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லாருமே ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு மகனாவோ ஒரு சன்னாவோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இருப்போம் இல்லையா வாழ்க்கையில். ஸோ அதனால எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஐ ஓப்பனர்ஸ் எனக்கு இருக்குது. பிகாஸ் டுமாரோ ஐ நோ ஹவு டு ப்ரிப்பேர் மை டேட் ஃபார் ஏஜிங் அண்ட் ஐ திங்க் இஸ் ஆல்ரெடி குட். ஐ திங்க் ஐ ஷுட் பி மோர் அவைலபிள் ஃபார் தெம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. ஸோ எமோஷனலாக நிறைய கனெக்ட் ஆச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ யூவ் ரிட்டன் புக்ஸ் ஃபார் தெம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். Two of my books are of almost this subject. ஒன்று வந்து இஸ் கால்ட் சன்ரைஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு,
Sunrise Years is about the senior care in the South Indian cultural context. Basically, this is my doctoral thesis. அதை வந்து அப்படியே அப்புறம் I wrote it as a book. அது வந்து என்னன்னாக்கா சீனியர் கேர் வந்து எப்படி இருக்குது நம்ம கல்ச்சுரல் கான்டெக்ட்ஸில் நாம் அதை எப்படி ஃபஸ்ட்டு சீனியர் ஓல்டேஜ்னா என்ன அதை நம்ம எப்படி வந்து எதிர்கொள்கிறோம் அது என்னெல்லாம் பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது ஸோ இது எல்லாத்த பற்றியும் டீல் பண்ணுறது அது கொஞ்சம் ஐ வுட் சே பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் தட் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஆர் சீனியர் கேர் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சன்ரைஸ் இயர்ஸ்னு பேர். ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 10 ஷார்ட் ஸ்டோரிஸ் தட் ஐ ரோட். ரிங்கிள் ஸ்கின் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஸ்டோரி டீல்ஸ் வித் ஒன் எல்டர்லி பர்சன் அண்ட் ஹிஸ் கனெக்ட் வித் ஒன் யங்கர் பர்சன். நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஆல்வேஸ் என்ஜாய் திஸ் கனெக்ஷன் பிட்வீன் த இன்டர்ஜென்ரேஷனல் கனெக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஒரு என்னுடைய ஒரு ஆதர்ச நாயகன் ஆதர்ச எழுத்தாளர் ரைட்டர் 𝐷𝐾 நாராயணிஷ் ஸ்டோரிஸ் மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, அண்ட் தட்ஸ் கால்ட் ரிங்கிள் ஸ்கின் ஸ்டோரிஸ். போத் ஆர் அவைலபிள் எவ்ரிவேர். ஸோ அண்ட் few more books are coming. Another book is impending, but that's completely of a different topic. All the best and congratulations for that. I shall pick up the wrinkle skin stories. Thank you. And again, it was a pleasure talking to you. நிறைய wisdom, knowledge எல்லாருக்கும் இப்போ வந்து impart பண்ணிருக்கீங்க about this topic. So great having you and thank you for this. Thank you for your time. Thank you. God's grace.